மறுபடியும் தலைப்பை நான் நினைவுபடுத்துகிறேன். கொரோனா கொடுமைகளை அதிகமாக அனுபவித்தவர்கள் பெண்களா ஆண்களா அப்படிங்கிற தலைப்பு. இதில் பெண்கள் என்ற அணியை முதல்ல தொடங்கி வச்சு செந்தமிழ் செல்வி, கோவை மண்ணின் ஒரு அற்புத செல்வம், பாராட்டுதலுக்குரிய நகைச்சுவை நவரசி திருமதி சாந்தாமணி அவர்களை பேச அழைக்கிறேன். பன்னாட்டு அரிமா சங்கங்களின் விழாவாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்லதொரு விழாவின் சொல்வேந்தராகவும் கலை மாமணியாகவும் சொல்லின் செல்வராகவும் வீற்றிருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களே, எதிரணியையும் எண்ணணியையும் சார்ந்த இனிய தமிழ் நெஞ்சங்களே, கூடியிருக்கக்கூடிய அனைத்து அரிமா சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்புங்க. கொரோனா காலத்தில் அதிக கொடுமைக்கு ஆளானவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இங்கே கொரோனா காலம் மட்டும் இல்லைங்க, எல்லா காலத்திலையும் கொடுமைக்கு ஆளாகிறது பெண்கள் தான். இங்கே இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு நேற்று கிளம்புனேன். வண்டி ஏற போகையில் என் வீட்டில் அவர்கிட்ட சொன்னேன், மறுபடியும் என்னமோ கொரோனாவில் மறுபடி வருதுன்னு சொல்கிறாங்க, எதுக்கு சாமியை கும்பிட்டுட்டு போகலாங்கன்னு. அவர் சொன்னார், எனக்கு மூடு இல்லை, நீ மட்டும் போய் கும்பிடுனாரு. சாமி கும்பிடுறதுக்கு மூடு வேணுமா? நான் போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தேங்க. என்ன கும்பிட்டேன்னு கேட்டார். நான் சொன்னேன், 7 பிறவிக்கு நீங்கள் தான் எனக்கு கணவனாக வரணும்னு கும்பிட்ட மாமான்னு. நானும் போய் கும்பிட்டு வர்றேன்னாரு. இப்போதான் மூடு இல்லைன்னு சொன்னீங்க. இல்லை மூடை நீ கிரியேட் பண்ணிட்ட, நான் போய் கும்பிட்டு வர்றேன்னு போய் கும்பிட்டு வந்தார். என்ன மாமா கும்பிட்டீங்கன்னு கேட்டேன். மாமனுக்கு இதுவே 7வது பிறவியா இருக்கணும்னு கும்பிட்டேன்னாரு. எனக்கு அதோட கூட வருத்தம் இல்லைங்க. இந்த கொரோனா காலத்தில் லாக்டவுனில் என்னோட கல்யாண நாள் வந்துடுச்சு. மற்ற நாளும் கூட ஏதோ மனசுக்குள்ளே திட்டாவது எப்படியோ ஒரு புடவை வாங்கி கொடுப்பாங்க எங்கள் சகோதரி. மகிழ்ச்சியாக கொடுக்குறாங்களே இல்லையோ, ஆனால் என்ன கடனே அப்படின்னு ஒன்று மனசுக்குள்ளே திட்டாவது ஒன்று வாங்கி கொடுப்பாங்க, வாங்கி கொடுத்துருவார். இது 35வது திருமண நாள், லாக்டவுன், கடைக்கு போக முடியல. நான் கேட்டேன், நமக்கு 35வது திருமண நாள் என்ன செய்யலாங்கன்னு கேட்டேன். ஒரே வார்த்தையில் பதில் சொன்னார் பாருங்க, ஒரு 3.5 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் செல்லமேன்ட்டார். எனக்கு தாங்க முடியலைங்க, ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்துருந்த புள்ள வையம் பார்த்துட்டு போய் சத்தம் போட்டுது, ஏப்பா ஒரு நல்ல நாளும் அதுமா ஆசைப்பட்டு ஒன்று கேட்குது, ஏங்கப்பா இப்படி சொன்னீங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு கொஞ்சம் உறுத்தல் வந்துடுது. சரி லாக்டவுன் தீருட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி வாங்கி கொடுக்குறேன்னாரு. நான் ஒன்றும் பெருசாக ஆசைப்பட மாட்டேங்க மாமா, எனக்கு ஒரே ஒரு ஒட்டியானத்தை மட்டும் வாங்கி கொடுங்கோன்னு சொன்னேன். பயங்கரமாக கோவம் வந்துடுச்சுங்கன்னு அவருக்கு. கேட்குறாரு, எந்த ஊர்லடி குட்டி யானைக்கெல்லாம் ஒட்டியானம் போட்டிருக்கிறாங்கன்னு கேட்குறாரு. ஏன் வார்த்தைகளால் சுடுறீங்கல்லங்க, அதைத்தான் நாங்கள் இங்கே சொல்ல வர்றோம். எவ்வளோ அது சாதாரண வார்த்தைகளாக இருக்காதுங்க. இங்கே எப்போவோ ஒரு காலகட்டத்தில் நான் பேசினேன். ஒரு நிகழ்ச்சிக்கு என் கணவரை நான் கூப்பிட்டுட்டு வந்திருந்தேன். அமைப்பாளர் என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து முன்னிருக்கையில் உட்கார வச்சுட்டாங்க. சரி இந்த மனுஷன் வந்திருக்கிறாரு, நாம் ஒரு 4 நல்ல செய்தியை பேசுவோமேன்னு சொல்லி அப்படியே வள்ளுவரையெல்லாம் பேசின பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறின் பேசிட்டு அதுக்கு விளக்கம் வேற சொல்ல ஆரம்பித்தேன். ஏன்னா 7:30 எனக்கு நாக்கில் வந்து நின்றுட்டு இருக்குது. அதுக்கு விளக்கம் வேற சொன்னேன். இந்த மனுஷன் நல்லா உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்தார். நான் அதுக்கு விளக்கம் சொல்லிகிட்டு இருந்தேன். வாழ்ந்தால் வள்ளுவன் வாசிக்கு போல வாழணும், எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? அப்படியே ஒரு நாள் வள்ளுவர் வெளியில் போயிட்டு வந்தாராமா, இந்த அம்மா தண்ணி சேந்திட்டு இருந்தாங்களா, வந்து வாசுகி அப்படின்னு கூப்பிட்டாரா. உடனே அந்த அம்மா என்னங்கன்னு கேட்டுட்டு வந்துதா, தண்ணி வேணும்னு கேட்டாரா. சொம்பளை மோந்து கொடுத்துட்டு திரும்பி போய் பார்த்தா சேந்தின கயிறும் பக்கெட்டையும் அப்படியே நின்றுச்சு. வாழ்ந்தால் இப்படி வாழணும்னு சொன்னேன். இது என்னைக்கோ ஹார்ட் டிஸ்கில் பதிவு பண்ணி வச்சுக்கிறார், எனக்கு தெரியாது. இந்த கொரோனா காலத்துலேங்க நம்ம வெளியில் போகிறத சரி வீட்டில் தான் இருக்கிறோம். எங்கள் வீட்லேயும் கிணறு இருக்குது, எங்கள் வீட்டிலையும் பக்கெட்டி இருக்குது, எங்கள் வீட்டிலையும் கயிறு இருக்குது.
சரி நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம், மோட்டரெல்லாம் போடாட்டி என்னன்னு போய் தண்ணியை சேர்ந்திட்டு இருந்தாங்க. சாந்தின்னு கூப்பிட்டாரு. இந்த சாந்தின்னு கூப்பிட்டாலே ஏதோ விவகாரம் வருதுன்னு அர்த்தம். ஏன்னா 35 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு நாள் கூட பேர் சொல்லி அழைத்ததாக வரலாறே கிடையாது. சாந்தாமணி கொஞ்சம் நீளமான பேர் வேண்டாம், ஒரு சாந்தி, ஒரு சாந்தா, ஒரு சாந்து சொல்லலாம் இல்லைங்களா? வாய் வெந்தா போயிரு சொல்ல மாட்டார். 1000 வாடி போடி, அங்க நடி பண்ற, இங்க நடி பண்ற, அதை எடுத்து வைடி, இதை எடுத்து வைடி, 1000 வாடி போடிங்க தினம். எனக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, இத்தனை வாடி ஓடி இந்த மனுஷன் போடுறாரேன்னு நினைச்சு ஒரு நாளைக்காது இந்தாடா காப்பி. ஆசை சொல்ல முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா முதுகு வீங்க எங்களுக்கு தெரியும். சாந்தினாரு. ஐயோ ஏதோ விவகாரம் வருதேன்னு அந்த சேர்ந்திட்டு இருந்த குடத்தையும் கைத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து பவ்யமா கையை கட்டி என்ன மாமான்னு கேட்டேன். என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்னு கேட்டாரு. தண்ணி சேர்ந்திட்டு இருக்கிற மாமான வான்னு கையை பிடிச்சாரு, கூப்பிட்டு வந்தார். என்னோட துரதிஷ்டம் பக்கெட்டையும் குடம் போய் தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. அப்படியே எட்டி பார்த்துட்டு கேட்குறாரு, நிக்கீல என்ன மாமா நிக்கீலன? பக்கெட்டி இந்த குடமும் கயிறு நிக்கீலேன்னாரு. நான் சுதாகரிச்சுக்கிட்டு சொன்னேன், மாமா தண்ணி சேர்ந்துறவ மட்டும் வாசுகியா இருந்தா போதாது மாமா, கூப்பிடுறவரு வள்ளுவரா இருக்கோடுங்க மாமான்னு சொல்லி தப்பிச்சு வந்தேன்னா என்னங்க கொடுமை நடக்காம இருக்குது நான் கேட்குறேன். எல்லை நீத்த உலகம் யாவையும் சொல்லினால் சுடுவேன், தூயவனின் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்று வீசினேன்னு சொன்ன சீத மாதிரி நாங்க. ஆனா அத்தனை கொடுமையும் செஞ்சுக்கிட்டு இங்க ராமர் மாதிரி வந்து 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. நீங்க இந்த கொரோனா காலத்துலங்க இந்த சமூக இடைவெளியை கடைபிடித்தவங்க எங்க வீட்டுக்காரர் மாதிரி நீங்க யாரையுமே பார்த்துருக்க முடியாது. ஒரு நாள் ஆன்லைனில் எனக்கு மீட்டிங். நான் சொன்னேன், நான் மீட்டிங் போகிறேங்க, சட்டினி எல்லாம் அரைச்சி வச்சுட்டேன், நீங்கள் இட்லியை மட்டும் ஊற்றுங்க மாமான்னு சொல்லிட்டு மீட்டிங் அட்டன் பண்ண ஓடிட்டேன். வந்து பார்த்தாங்க எங்கள் வீட்டில் இட்லி தட்டில் மேல் தட்டில் வந்து 11 இட்லி ஊற்றலாம், கீழ்த்தட்டில் 6 இட்லி ஊற்றலாம். இந்த மனுஷன் மேல் தட்டில் 4 இட்லி ஊற்றியிருந்தார், கீழ்த்தட்டில் 3 இட்லி ஊற்றியிருந்தார். என்ன மாமா இப்படி ஊற்றி இருக்கிறீங்கன்னு? சமூக இடைவெளியை நான் பின்பற்றுகிறேங்கிறாரு. எத்தனை கொடுமை செய்கிறீங்க வீட்டுக்குள்ளே. நீங்கள் மற்ற நாட்களும் பாருங்கள், பொதுவாகவே நீங்கள் ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்ப்போம், நாங்களும் எதிர்பார்ப்போம். அந்த ஞாயிற்றுக்கிழமையும் வரும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லிட்டு ஆண்கள் படுப்பாங்க, இங்கே பாரு என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் எப்போ எந்திரிக்கிறேன்னா அப்போத்தான், அது வரைக்கும் என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு படுப்பீங்க. 10, 10:30 எந்திரிப்பீங்க. ஆனால் அந்த நாட்களை நாங்கள் அவ்வளோ நேரம் தூங்க முடியுமா? நாங்கள் எப்பவும் போல் எந்திரிப்போம். ஏன்னா அன்னைக்கு நான்வெஜ் டே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். உனக்கு காடை பிடிக்கும், இன்னைக்கு கவுதாரி பிடிக்கும், எனக்கு நண்டு பிடிக்கும், இறால் பிடிக்கும், மீன் பிடிக்கும், கோழி பிடிக்கும். நாங்கள் செய்யாத ஒன்றே ஒன்று என்ன தெரியுங்களா? இன்னும் வரைக்கும் பாம்பை பிடிச்சி மட்டும் சமைக்கலை. அத்தனையும் நாங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு எங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸ் எப்போ கிடைக்கும் தெரியுங்களா? ஏதோ இந்த சாயந்தர நேரம் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஒரு பீச்சுக்கோ அல்லது ஒரு பார்க்குக்கோ ஒரு சினிமாக்கோ மற்ற நாளில் போயிட்டு வந்தோம்னா அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடைக்கிற அந்த ரிலாக்ஸ் தானுங்க எங்களுக்கு 6 நாள் பூஸ்டாக இருக்குது. ஆனால் கொரோனா காலத்தில் எங்களுக்கு அதுவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் பாருங்கள், அப்படியே தோல்லையும் முதுகுலையும் பிள்ளையை சுமந்துட்டு இருந்த ஆண்கள் எல்லாம் இன்னைக்கு ஐடி கார்டை தான் உங்களுடைய அடையாளமாக போட்டுட்டு வெளிநாட்டில் வேலை செஞ்சீங்க, வெளி ஊர்களில் வேலை செஞ்சீங்க. எல்லாம் கொரோனா காலத்தில் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்து உறவுகளோடு நீங்கள் இணைஞ்சிருந்தீங்க. ஆனால் எங்களுக்கு சமையல் அறைக்கு ஓய்வு கிடச்சிதா? கிட்டத்தட்ட வீட்டில் பெண்கள் கொரோனா காலத்தில் கூகுளாகவே மாறி போயிட்டுங்க. கூகுள் தான் எதை கேட்டாலும் கொடுக்கு, அதை கொண்டா, இதை கொண்டா, அதை செய்யி, இதை செய்யி. அப்பப்பப்பப்பா என்ன போராட்டங்க. இதில் இருக்கிற வீட்டில் இருக்கிற அத்தனை ஆண்களே ஒன்று சேர்ந்துட்டு என்ன பண்ணுவீங்க? கேரம் போர்டு விளையாடுவீங்க, அல்லது சீட்டாடுவீங்க, எதையோ ஒன்று செய்வீங்க. அதுக்கு குறிக்கிறதுக்கு ஏதாச்சும் வேணும்னு ஒரு நாள் இப்படி தாங்க இரவில் எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மாடியில் போய் உட்காந்துட்டு எல்லாம் கேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி ஏதாச்சும் குறிக்கிறதுக்கு முறுக்கு செஞ்சு வையினார். நானும் கஷ்டப்பட்டு மாவை எல்லாம் அரைச்சி முறுக்க செஞ்சு கொண்டு போய் தட்டத்தில் வச்சுட்டு வந்தா அடுத்த நாள் எங்கூட சண்டை போடுறாரு. என்ன முறுக்கடி செஞ்சு வச்ச, ஒரே கசப்பாக இருக்குதுன்னாரு. நான் ஓடி போய் பார்க்குற மேலே தட்டத்தில் எடுத்து வச்ச முறுக்கு அப்படியே இருக்குது. நைட்டு கொசுவுக்கு பற்ற வச்சுருந்த பாருங்க, கொசுவத்தி சுருள்,
அதையே சாப்பிட்டுக்கிட்டு எத்தனை அளப்பறவன்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு ரிலாக்ஸ் வேணும்னு சொன்னா எங்களுக்கு கொரோனா காலத்தில் கிடைக்கலீங்க, அத்தனை வேலை. அப்போ நீங்க கேட்கலாம் எங்களுக்கு மட்டும் ரிலாக்ஸ் கிடைச்சுதான்னு. உங்களுக்கு தாராளமாக கிடைச்சிது. மற்ற நாளில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நேராக சட்டையை எடுத்து போடுவாங்க, நேராக முக்கு கடைக்கு போவாங்க, அப்படியே ஒரு சிகரெட்டை வாங்குவாங்க, வாயில் வச்சுக்கிட்டு அப்படியே புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துறேன்னு புகைவாங்க. புகையிற மனுஷன் கொஞ்சம் தனி போட்டு ஆற்றிக்கிறேன்னு தண்ணியை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஆனால் எங்களுக்கு எது ரிலாக்ஸ் தெரியுங்களா? ஏதாச்சும் ஒரு சிக்கல்னு சொன்னால் நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போவோம். போய் ஒரு 2 நாளில் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வருவோம். அதுதான் எங்களுக்கு ரிலாக்ஸு. இந்த கொரோனா காலத்தில் அதுவும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ரிலாக்ஸ் கரெக்டாக நடந்தது. டாஸ்மாக் கடையை அடைச்சாங்க, ஆனால் தாராளமாக பாட்டில் வீட்டுக்கு வந்துச்சு. இதில் என்ன ஒரு கொடுமை தெரியுங்களா? அன்னைக்கு ஃப்ரிட்ஜெல்லாம் எங்களோட ஆளுமையில் இருக்கையில் நாங்கள் ஒரு சமத்துவத்தையே அதுக்குள்ளே வச்சுருந்தோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே நாங்கள் நாமக்கல் முட்டையை வச்சுருந்தோம், குன்னூர் முட்டைக்கோஸ் வச்சுருந்தோம், ஊட்டி உருளைக்கிழங்கு வச்சோம், திருப்பூர் தக்காளியை வச்சோம், சேலத்தினுடைய மாம்பழம், இதையெல்லாம் உள்ளே வச்சு ஒரு சமத்துவத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருந்தோம். இவங்க இந்த கொரோனா காலத்தில் இவங்க எடுத்துட்டாங்க ஃப்ரிட்ஜை. ஒரே ஒரு ஊர் தான், பாண்டிச்சேரி மட்டும்தான் அதுக்குள்ளே இருந்துச்சு. அந்த டோரை திறந்தா அப்படியே கிளிங் 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 கிளிங்னு ஒரு சத்தம், கிளிங் 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 கிளிங்னு ஒரு சத்தம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ரிலாக்ஸ் தேடிட்டீங்க. ஆனால் நாங்கள் எத்தனை கொடுமைகளுக்கு நாங்கள் ஆளாகிட்டு இருந்தோம் தெரியுங்களா? எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு கொரோனா காலத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு அவருக்கு சண்டைனா சாதாரண சண்டை இல்லை, நீ மேடையில் பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிற, கிளம்புங்க அம்மா வீட்டுக்குன்னாரு. நானும் யோசித்தேன், நிகழ்ச்சியும் இல்லை, சரி போய் ஒரு 2 நாள் அம்மா வீட்டில் குதூகலமாக இருந்துட்டு வரலாமேன்னு பொட்டியை தூக்கிட்டு ஓடிட்டேன். போய்ங்க 2 நாள் தான் இருந்தேன். ஃபோன் பண்ணுறாரு, நீ பாட்டுக்கு போய் இருந்துட்ட, நான் கடையில் சாப்பிட்டு அது வாயிலை மொட்டில் வயிற்றுலை மொட்டில் போயிட்டே இருக்குதுன்னாரு. எப்போ வருவேன்னாரு. நான் சொன்னேன் 10 நாள் இல்லாமல் நான் வரமாட்டேன்னு. ஐயோ 10 நாளெல்லாம் தாங்காது சாமி, நீ கிளம்பி வான்னாரு. நான் எப்படி கிளம்புனாலும் மத்தியானம் ஆகுங்கண்ணே. ஐயோ காலையில் சோத்துக்கு நான் என்ன செய்வேன்னாரு. கடையில் சாப்பிடுங்க. ஐயோ கடையில் சாப்பிட்டா நான் செத்து போயிடுவேன். அத்தா மகராசி நான் வாபஸ் வாங்கிக்கிற, கிளம்பி வான்னாரு. சரி நான் எப்படி பஸ்ஸை பிடிச்சி வர்றதுக்குள்ள நீ காலையில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார்? இட்லிக்கு மாவாட்டி வச்சுருக்குறேங்க, இட்லி எடுத்து ஊற்றுங்க, இட்லி பொடி அரைச்சி வச்சுருக்கிறேன், போட்டு சாப்பிடுங்கன்னு தான் சொன்னேன். எனக்கு இட்லி ஊற்ற தெரியாதேன்னாரு. கொரோனா காலத்தில் கற்றுட்டார் இப்படி இடைவெளியோட, இட்லி ஊற்ற தெரியாதேன்னாரு. நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க. உடனே சொன்னார், போனை கட் பண்ணிடாத, காதில் வச்சுக்கோ, சொல்லு. மாவு எடுங்க, எடுத்துட்டேன். இட்லி பாத்திரத்தை எடுத்துட்டேன். தட்டத்தை எடுத்துட்டேன். இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஊற்றுங்க, ஊற்றிட்டேன். தட்டத்தில் மாவை ஊற்றுங்க, ஊற்றிட்ட. ஒழுகுது. துணி ஓட்டைங்களா? இட்லி துணியின நீ சொல்லவே இல்லை. போடுங்க இட்லி துணியை. போட்டுட்டேன். ஊற்றி நல்லா குப்புடு மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குபுக்குன்னு ஆவி வெந்துடுதுன்னு அர்த்தம். எடுத்து போட்டு இட்லி பொடியை போட்டு சாப்பிடுங்கன்னு தான் சொன்னேன். 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு, ஆவியே வரலேன்னாரு. ஐயோ நல்லா பாருங்க ஆவி வருன்னு. அந்த ஆவி வர்றக்குள்ளே என்றாவி போயிருமாட்டிருக்குது, ஆவி வரலேன்னாரு. இல்லை நல்லா பாருங்கன்னு. ஐயோ வரலேன்னாரு. அடுப்பை பற்ற வச்சிங்களான்னு கேட்டேன், நீ சொல்லவே இல்லை. இதுதாங்க நிதர்சனம். பெண்கள் மட்டும் இல்லைன்னு சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கையில் ஒரு நாள் உங்களால் பொழப்பத்தை நடத்த முடியாதுங்க. ஆனால் இதையெல்லாம் நாங்கள் சகிச்சுக்கிட்டு தானே வாழ்கிறோம். இதை விட கொடுமைங்க, கொரோனா காலத்தில் தொழில் கிடையாது, வீட்டில் வறுமை. நிறைய வீடுகளில் பாருங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே கையை கசக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு குறிப்பு இருக்குது. சாதாரண நாட்களில் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஏதாச்சும் ஒரு தேவைன்னா வெளிப்படையாக கேட்க மாட்டார். ஒரே வார்த்தை சொல்லுவார், நான் எதை சொன்னாலும் நீ காதில் போட்டுக்கிறது இல்லை, நான் எதை சொன்னாலும் நீ காதில் போட்டுக்கிறது இல்லை. அப்படின்னு என்ன, காதில் இருக்கிற கம்மலை கழட்டி கொடுன்னு அர்த்தம். அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில் தான், என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கை தானா, கையில் இருக்கிற வளையல் கொடுக்கணும்னு அர்த்தம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு குறிப்பு. ஆனால் இந்த கொரோனா காலத்துலிங்க எத்தனையோ குடும்பத்தில் பொருளாதார சிக்கல் வந்தபோது நாங்கள் ஏன் எதுவும் கூட கேட்காம, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் சிறுவாடு சேர்த்து வச்சுருக்கிறோம். நீங்கள் பெண்கள் இன்னைக்கு சிறுவாட்டினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? ஒரு காலகட்டங்களில் அமெரிக்காவில் பெரிய பெரிய வங்கிகள் எல்லாம் திவாலாகி அதல பாதாளத்துக்கு போன போது இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருந்ததுன்னு சொன்னால்
அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, வீட்டிலே பெண்கள் சேர்த்து வைத்த சிறுவாட்டு காசுதான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே உயர்த்துச்சுன்னு சொன்னா, கவலைப்படாதீங்க, சிறுவாட்டு காசு இருக்குது, நான் தர்றேன், நகை இருக்குது, கவலைப்படாம இருங்கன்னு சொல்லி நீங்க ஒரு கஷ்டப்படும் பொழுதும் கூட உங்க கஷ்டத்தை போக்கக்கூடிய மந்திரிகளாகத்தாங்க நாங்க பெண்கள் இருந்தோம். எத்தனை கொடுமைப்படுத்துறீங்க. ஆனால் அதையும் நாங்கள்லாம் மறந்து மன்னிச்சுக்கிட்டு உங்களுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டு தான் இங்கே வாழ்கிறோம். காரடையான் நோன்புன்னு சொல்லுவாங்க. அதாவது மனைவி விரதம் இருந்து இந்த நோன்பு இந்த இதையை கொண்டாடினா கணவனுக்கு ஆயுள் நீடிக்கும்னு. இங்கே கோயிலுக்கு போய் பாருங்க, நாங்கள் என்ன வேண்டுவோம், எனக்கு தீர்க்காயுச குடுன்னு எந்த பெண்ணுமே வேண்ட மாட்டேன். நீங்கள் இவ்வளவு கொடுமைகளை படுத்தினாலும் கூட எங்களுக்கு தீர்க்காயுச குடுன்னு நாங்கள் கடவுள்கிட்ட கேட்க மாட்டோம். நாங்கள் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு சொல்லிதான் கடவுள்கிட்ட வேண்டுறோம்னு சொன்னா, உங்களுக்கு ஆயுள் நீடிக்கணும்னு சொல்லி நீங்கள் எத்தனை கொடுமைகள் எங்களுக்கு செஞ்சாலும் அதை நாங்கள் சகிச்சுக்கிட்டு உங்களுக்காகவே வாழக்கூடியவர்கள் தாங்க இந்த பெண்கள். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேங்க நடுவர் அவர்களே. நள்ளிரவில் யசோதரையை தவிக்க விட்டுட்டு புத்தர் பிரிந்தார். அந்த யசோதரைக்கு எத்தனை கொடுமை யோசிச்சு பாருங்க. யாரோ சொன்னாங்கங்கிற ஒரு சொல்லுக்காக ராமன் சீதையை தீக்குளிக்க வைத்தான். அந்த சீதைக்கு எப்படிப்பட்ட ஒரு கொடுமைன்னு பாருங்க. பொய்யான அறைகூவலுக்கு ஏமாந்த கௌசிக முனிவருக்கு இந்த மண்ணில் தண்டனை இல்லைங்க. ஆனால் அகலியை கல்லா போங்கிற சாபம் அகலிக்கு வந்தது. அகலிக்கு எத்தனை கொடுமை நினைச்சு பாருங்க. ஒன்று நினைவு வச்சுக்குங்க, இன்னைக்கு மகாத்மா காந்தி கஸ்தூரிபாய் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு மகாத்மா காந்தியே கிடையாதுங்க. ஆக ஒவ்வொரு ஆண்களுடைய வெற்றிக்கும் பின்னால் ஒரு பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெண்ணினுடைய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் கொடுமைக்கு பின்னால் இன்று வரை ஒரு ஆண்கள் தான் இருக்கிறீர்கள். ஆக எத்தனை கொடுமை வந்தாலும் அதை சகித்து கொண்டு வாழக்கூடியவர்கள் இந்த மண்ணிலே பெண்கள் என்பதால் தீர்ப்பு எங்களுக்கு வரும் என்ற நம்பிக்கையில் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொரோனாவில் வெளியில் ஆண்கள் போக முடியலங்கிறத விட பெண்கள் அம்மா வீட்டுக்கு கூட போக முடியல. ஒவ்வொரு நேரமும் வடித்து கொட்ட வேண்டியிருந்தது, விதவிதமாக சாப்பாடு போட வேண்டியது, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால தான் நானும் சாப்பிட்டேன். அது சாப்பாட்டை ஞாபகப்படுத்திட்டீங்க பாருங்கள், உடனே சாப்பிட்டேன். ஆனால் ஒரு சட்டம் இருக்குமா, அது தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் சிறையில் கைதிகளை வச்சா அவங்களுக்கு சாப்பாடு போடணும் கவர்மெண்ட்டு அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதனால் யாரெல்லாம் கைதிகளாக இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு அப்படிங்கிற உலக ஐக்கிய நாடுகள் சபை ஒப்பந்தத்தை தான் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு அவங்க பதில் சொல்லுவாங்களோன்னு நினைக்கிறேன்.